பெட் பிஸ்னஸ், அதாவது செல்ல பிராணிகள் சம்மந்தப்பட்ட ஒரு சில பிஸ்னஸ் பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட் வந்து நிறைய நேரங்களில் நிறைய பேர் பேசுறது கிடையாது. இந்த செல்ல பிராணிகள் மூலமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதுக்கு வந்து கண்டிப்பாக நாம் கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்க தான் செய்யணும். அதே நேரத்தில் நம்ம ரொம்ப ஒன்றும் எஃபர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் மூலமே அதில் வந்து ஓரளவு டீசெண்டான ஒரு சில வருமானங்கள் நம்மளால் ஈட்ட முடியும். இந்த பெட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்ககிட்ட எவ்வளவு இடம் இருக்குது, எவ்வளவு இடத்த வந்து உங்களுக்காக இந்த பிஸ்னஸ்க்கு ஒதுக்க முடியும் அப்படிங்கிறது அடிப்படையில் நீங்கள் இதில் வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கலாம். முதலாவது, உங்களால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5க்கு 5 அடி ஒரு சின்ன ஒரு இடம் தான் என்கிட்ட இருக்குது, இந்த சின்ன இடத்துல நான் என்ன மாதிரியான ஒரு பெட் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லவ் பேர்ட்ஸ். இந்த லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும். இந்த லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இந்த குட்டி குட்டியான நிறைய பறவைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பறவைகள் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு செட் வந்து நமக்கு 35 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஹெல்த்தியான நல்ல லவ் பேர்ட்ஸ் ஒரு 2 செட்டு நீங்கள் வாங்கி விட்டு அதுக்கு ஒரு அழகான ஒரு சூப்பரான நல்ல ஒரு கூடு போட்டு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, இந்த பானையெல்லாம் உள்ள வைப்பாங்கள்ல அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடமும் அதுக்கு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கவனிச்சிருக்கிறேன், இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து நல்லா முட்டை போட்டு நிறைய குஞ்சுகளை பொறிக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். அடிக்கடி முட்டையிடும், அடிக்கடி அது வந்து குஞ்சு பொறிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் வளர்த்து நீங்கள் வந்து அந்த குஞ்சு வந்து ஒன்று வந்து ஒரு 35லேருந்து 50 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் விற்கும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நம்ம இதில் பேச போகிற எல்லா பிஸ்னஸையுமே நீங்கள் வந்து ஒரு கடையில் கொடுத்து நீங்கள் விற்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப லாபம் குறைஞ்சிடும். ஏன்னா கடைக்காரன் வந்து அவங்களுக்கு லாபம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்மி ரேட்டில் தான் உங்கள்கிட்ட வாங்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக கஸ்டமர்ஸ்ட்டை இதை வந்து விற்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ரேட்டுக்கு அதை விற்க முடியுமோ அவ்வளோ ரேட்டுக்கு உங்களால் விற்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் இதில் நமக்கு செலவு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம இனிஷியலாக வந்து அந்த கூடு வாங்குறதுக்கு ஒரு செலவு பண்ணுறோம், அப்புறமா வந்து அந்த பறவை வாங்குறது பண்ணுறோம், அது ஒரு செலவு இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு உணவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய அளவில் ஒன்றும் செலவு இல்லை. இந்த திணை இது ரொம்ப கொஞ்சமானது, அது சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது போக ஒரு சில கீரை வகைகள் அது சாப்பிடும். அதை கரெக்டாக பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருந்தாலே போதுமானது. அதில் பெரிய அளவில் ஒன்றும் செலவு இல்லை. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இடம் மட்டும் அதுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறையவே குஞ்சுகள் பொறிக்கும். அது ஒரு ஸ்டெடியான ஒரு சிம்பிளான ஒரு இன்கம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. God bless you.